போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்லேயே கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முசி டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து டிஐஒய் கன்சீலர் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கன்சீலரை வந்து நம்ம வீட்லேயே வந்து 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்ய போகிறோம். இந்த கன்சீலர் ஃபஸ்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா வந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ஃபேஸில் போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேஸ் அங்கங்கே பேட்சியாக இருக்கும். நம்ம ஃபேஸில் உள்ள பிக்மெண்டேஷன் அப்புறம் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ஈவனாக கொடுக்காது நம்ம ஃபேஸை. அதனால நம்ம இந்த வந்து ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கன்சீல் பண்ணணும். ஸோ நம்ம கண்ணு கீழே நம்ம ஃபேஸ்க்கு அங்கங்கே எங்கேயாவது பிளாக் மார்க் இது மாதிரி இருந்து இந்த கன்சீலர் போட்டு ஹைட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஈவனாக இருக்கும். அங்கங்கே பேட்சினஸ்லாம் தெரியாமல் ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். கன்சீலர் எப்படி வீட்லேயே செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவாக வந்து மாய்ஸ்சர் க்ரீம் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் பேபிக்கு யூஸ் பண்ணுற லோஷன் கூட எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற வந்து காம்பேக்ட் பவுடர் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா வந்து அந்த பவுடர்லாம் வந்துடும். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கன்சீலர் எப்பயுமே வந்து நம்ம டோனோட 2 ஷேட் வந்து லைட்டராக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 10 days வரைக்கும் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரை வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு 10 daysக்கு அப்புறம் வந்து புதுசாக செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சீலர் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்கள் டார்க் சர்க்கிள் எங்கெங்கே வந்து ஆக்னினால் வந்து மார்க்கு பிக்மெண்டேஷன்லாம் இருக்கிற ஏரியாவில் வந்து இதை நல்லா வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மேலே ஃபவுண்டேஷன் போடும்போது உங்கள் மேக்கப் வந்து இன்னும் நல்லா வந்து லுக்காக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்.